தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பேக்கெட் உணவுகளை கொடுக்காதீங்க. ஒரு டாக்டராக நானே சொல்கிறேன், இந்த உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சாகடிக்குதுங்க. அடுத்த வாட்டி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து பின்னாடி திருப்பி பாருங்கள், அதோட இன்க்ரீடியன்ஸை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத கலர்ஸு, அடிக்டிவ்ஸு, ப்ரிசர்வேட்டிவ், ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு, ஸ்டெபிளைசர்ஸ், இந்த மாதிரி எம்எல்சிஃபையர்ஸ், இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் நம்ம சாப்பிட்ற குழந்தைங்கள் உணவுகளை ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாமே உள்ள உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக சர்க்கரை சேர்க்கறதுனால, அதிகமாக சர்க்கரை லெவல் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்கள் சாப்பிட அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அதனால் நம்மளுடைய சாப்பாடு, சாம்பார் சாதத்தையோ ரச சாதத்தையோ அவங்க வாய்க்கு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகுதுன்றாங்க. இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த கெமிக்கல்னால குழந்தைகள் ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனும் இந்த கெமிக்கல்ஸுங்க. ஸோ இந்த ரீலை உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு அவேர்னஸாக நம்ம எல்லாருமே கிரியேட் பண்ணணும். ஸோ அவாய்ட் ப்ராசஸ்டு பேக்கேஜ் உணவுகள்.